10th 11th 12th 3 பேருக்குமே சேர்த்தே இந்த வீடியோல சொல்ல போறேன். இது இந்த வீடியோவோட முடியறக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இந்த வீடியோல நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் வரையும் தொடர்ச்சியா பிளான் போட போறோம். அது என்னங்க மேடம் ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் பிளான் போடுறீங்க, யூனிட் டெஸ்ட் இருக்கு, அது போக மந்த்லி டெஸ்ட் இருக்கு, இதுக்கெல்லாம் நாங்க எப்படி தயாராகிறது? எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளான் ரெடியா இருக்குங்க. எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டமா இருந்தாலும் யூனிட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் எப்ப எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலையோட செகண்ட் வீக் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஜூலை 14th மண்டே வருது. ஸோ 14th இருந்து அந்த வீக் ஃபுல்லா 14th 15th 16th ஸோ இந்த 3 டேஸ்ல எப்ப வேணாலும் உங்களுக்கு யூனிட் டெஸ்டோ இல்ல மிட்டம் டெஸ்டோ 100% ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மந்த்லி டெஸ்ட் அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு உங்களுக்கு மந்த் எண்ட்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். அதே போல ஜூலைலயும் மந்த் எண்ட்